விற்பனை செய்கின்றார்கள். அவர்கள் வாங்குகின்ற எண்ணெய்க்கு 5 விழுக்காடுகள் ஜிஎஸ்டி, அவர்கள் வாங்குகின்ற அந்த பொட்டலம் செய்கின்ற பிளாஸ்டிக் பேப்பருக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி, அதை அடைக்கின்ற அட்டை பெட்டிக்கு 12 விழுக்காடு ஜிஎஸ்டி. ஆனால் அட்டை பெட்டியில் வைத்து விற்கின்ற 10 பாக்கெட் கொண்ட ஒரு பெட்டிக்கு 5 விழுக்காடுகள் தான் ஜிஎஸ்டி. அப்படி என்று சொன்னால் ஒரு எண்ணெய் வியாபாரம் செய்கிறவருடைய இன்புட் கிரெடிட்டை விட அவருடைய அவுட்புட் கிரெடிட் குறைவாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மாதம் இந்த வணிகனுடைய பணம் அரசிடம் ஜிஎஸ்டியாக சென்றுவிடும். அதை கடந்த காலங்களில் எல்லாம் திருப்பி கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அப்படி திருப்பி தருவதில்லை. அதற்காக சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டம் வணிகர்களை நஷ்டத்தில் கொண்டு நிற்க வைக்கும் என்பதை மனதில் கொண்டு ஜிஎஸ்டியில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலத்தான் இன்றைக்கு ஜிஎஸ்டி என்பது 2017 அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அதிகாரிகளுக்கெல்லாம் ஜிஎஸ்டியை எப்படி என்னென்ன முறையில் எல்லாம் கையாள வேண்டும் என்று முழுமையாக தெரியாத காரணத்தினால் அன்றைக்கு வெளி மாநிலங்களில் இருந்து நம் மாநிலத்துக்கு வருகின்ற பொருட்களுக்கான இன்புட் டாக்ஸை கிரெடிட் எடுக்கும் பொழுது அவர்கள் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்தால் மட்டுமே அதை கழிக்க முடியும். உள் மாநிலத்தில் வணிகம் செய்தால் அந்த வெளி மாநில இன்புட் டாக்ஸ் அப்படியே நின்று கொண்டிருக்கும். அப்படி இருக்கின்ற நிலையில் அதற்கு பின்னாலே நான்